6 வருஷத்துக்கு முன்னாடி எப்பவும் அடிதடி தகராறுன்னு இருக்கும் எங்க ஊர் ஆளுங்க அடங்கிறது எங்க அப்பாவுடைய சொல்லுக்கும் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கும் தான். எங்க ஊரை அமைதியாக்க எங்க அப்பா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. சுத்துப்பட்டு கிராமத்துல எந்த பிரச்சனைனாலும் எங்க அப்பா போய் சுமூகமா அன்பா பேசி தீர்த்து வைப்பாரு. ஆனா எங்க அண்ணனோட குணம் எங்க அப்பாவுக்கு நேர் எதிரா இருந்துச்சு. நான் ஊர் அமைதியா இருக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். நீ நம்ம வீட்டுல இருந்து அறுவாலை கொண்டு போய் தகராறு பண்ணிட்டு அலையற. அமைதி சமாதானம் உங்க வழியில போயிட்டு இருந்தா நடக்காதுப்பா. அடிச்சாதான் கேட்பானுங்க. தாயில்லாத பிள்ளைக்கு தகப்பனா இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாம பேச. இந்த விஷயத்துல எங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் வீட்டுல எப்பவும் சண்டை தான் நடக்கும். ஒரு முறை ஊர்க்காரங்களுக்குள்ள நடந்த தகராறுல எங்க அப்பா எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு இருக்கும் போது எங்க அண்ணன் கத்தி எடுத்துட்டு போனான். எங்க அப்பா பேச்ச மீறி கோபத்துல போன எங்க அண்ணன் திரும்பி வரல. அவன் செத்து போன செய்திதான் வந்துச்சு. எப்போ அப்பா சொல்ல விட ஆத்திரம் தான் முக்கியம்னு போறானா. அப்பவே அவன் என் புள்ள இல்ல. ரத்த கரையோட அந்த பணம் இந்த வீட்டுக்கு வர வேணாம். அப்படியே புதைச்சிருங்க. உங்க அத்தா பிரசவத்துல போயிட்டான். உங்க அப்பா அவசரத்துல போயிட்டான். ஐயா அவங்க வெட்டி சாய்க்கணும்யா. போதும். இன்னும் எத்தனை குழந்தைகளை அனாதையாக்குவீங்க? இந்த மண்ணில் விழுந்த கடைசி துளி ரத்தம் என் வீட்டு ரத்தமா இருக்கட்டும். போங்க ஐயா. அன்னையில இருந்து எங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்க மண்ணுல யாரும் கத்தியும் தூக்கல, ரத்தமும் சிந்தல. எங்க அப்பா ஒருத்தர் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அப்படியே நீங்க இருக்கீங்க. உங்களோட அன்பு, உங்களோட அமைதி, உங்களோட குணம் கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிக்கும். நம்ம கல்யாணம் நடக்கும். கோபு எந்திரி. எந்திரி. வா. எங்க வா. எங்க சொல்றேன். கோவம் இல்ல, எங்க ஆளுகள் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கலண்ணே. ஒன்னும் கோவம் இல்லடா தம்பி. நீங்களும் ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க.
எவன்டா உன்னை அனுப்பிச்சான் சொல்லு. என்ன நடக்குது இங்க? உங்க தம்பிங்க உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, ஆனா நீங்க நான் பார்த்ததும் கேட்டதும் எல்லாமே போயா? என்ன பத்தி என் தம்பிங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதனால எவன் எப்ப எங்க இருந்து என் மேல கத்திய வீசுவான்னு தெரியாது. இதான் நான் இப்படிதான் வளர்ந்த, இதான் என் வாழ்க்கை. விதியா விளையாட்டான்னு தெரியல, ஒருத்தர் விரும்பிட்டோம். ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன், என்னாலேயோ என் சூழ்நிலையாலேயோ ஒரு சின்ன துரும்பு கூட உன் மேல படாது. அவங்களுக்கு எப்படி இருக்கு? நத்திங் சீரியஸ். ஷாக்னால தான் மயங்கி இருக்காங்க. வெறும் வெளிக்காயம் தான். மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க கூட்டிட்டு போலாம். நத்திங் டு வரி. அவங்க எப்படி இருக்காங்கன்னு? ஒண்ணுமில்லடா, சரியாயிடுவாங்க, பயப்படுறதுக்கு இல்ல. அந்த வணங்காமடி கிடைச்சிட்டானா தேடிக்கிட்டு தானே இருக்கோம். அவன் வீடு, தோட்டம், ரைஸ் மில் ஃபேக்டரி, டிம்பர் டிப்போ, ஓரிடம் விடாம தேடுங்கடா. தேடு தேடு விடாத. கிடைச்சானா? எங்க தாடி கிடைக்கிறானே? அவங்களுக்கு எப்படி இருக்கு? என்னாச்சுன்னு? கிளம்பி போயிட்டாடா. சாப்பிட்டு படுங்கடா, வெறும் வயித்தோட படுக்காதீங்க. தப்பு பண்றோம். இதனால் வரைக்கும் நாம பண்ணதாண்ட தப்பு. நாம கூட இருக்கிற வரைக்கும் அண்ணன் நம்மளை பத்தி தாண்டா நினைப்பாரு, தன்னை பத்தி நினைக்க மாட்டாரு. போயிடலாம்டா. எங்கடா போறீங்க? நாங்க போறோன்னு. டேய், வந்து வண்டியில இறங்குடா. சின்ன வயசுல இருந்து எப்பவும் எதுக்கும் யாருக்காகவும் நீ கலங்கினது இல்லைண்ணே. முதல் முறையா நீ கலங்கிட்டன. தாங்க முடியலண்ணே. சத்தியமா சொல்ல, அவங்க உன் மனசுல இல்ல. உனக்கு நடக்காத நல்ல காரியம் எங்க யாருக்குமே வேண்டானே. என்னதாண்டா பண்ண சொல்றீங்க? அவங்கள நம்ம வீட்டுக்கு அண்ணியா கூட்டிட்டு வாங்க. இப்படிதான் சின்ன வயசுல அம்மா வேணும் அம்மா வேணும்னு அடம் பிடிப்பீங்க.
நானும் அம்மா நாளைக்கு வரும் நாளானைக்கு வரும்னு சொல்லுவேன். நீங்களும் நம்பி தூங்கிடுவீங்க. அப்புறம் பழகிடுச்சு. இதுவும் பழகிடும். வாங்கட போலாம். வரமாட்டானே. நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க வரமாட்டோம். அவங்க தான் அண்ணின்னு சொல்லு, அப்போ நாங்க வரோம். நாங்க முடிவு எடுத்துட்டோண்ணே. இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீதானே.